வாணியம்பாடி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் இறந்தவர் மற்றும் கடன் பெறாதவர்களுக்கு கடன் கொடுத்ததாக கையொப்பமிட்டு 1 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகேயுள்ள கலாந்திரா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோருக்கு பயிர்க்கடன் வாங்கியுள்ளதாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலிருந்து கடிதம் வந்துள்ளது. இறந்தவர்கள் பெயரிலும் இதேபோல் கடிதம் வந்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் நேரில் சென்று கேட்டதற்கு அதிகாரிகள் பதிலளிக்கவில்லை. மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த 199 பேருக்கு கடன் வழங்கியுள்ளதாகவும் அக்கடன்கள் அனைத்தும் அரசின் அறிவிப்பால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூட்டுறவு சங்க இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்ததாக போலி கையெழுத்து போட்டு முறைகேடு நடந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நம்மளுக்கு ஊடு வாசலே நம்ம பேரில் சொத்து சோகம் கேதுன்ட்டு நிலம் லோன் போட்டு 97,000 போட்டு வச்சுக்கிறாங்க லோனு. இன்றைக்கி நேற்று மிதனத்தில் லெட்டர் வந்துச்சு, வீட்டில் கட்டுறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லைப்பா நான் சொன்னேன். இறந்தவங்க கையெழுத்து போட்டு லோன் வாங்கின மாதிரி பொறுதிரு பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசு இது தக்க நடவடிக்கை எடுக்கணும் கேட்டு செட்டியப்பனூர் கூட்டுறவு வங்கி தான் எங்களுக்கு வருது. அதில் எங்கள் அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி லோன் கேட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அவங்க லோன் அலாட் பண்ணி எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறமா எங்களுக்கு வாழைப்பயிர் கடன் கொடுத்ததாகவும் எங்களுக்கு 2 லட்ச ரூபாய் லோன் சேங்ஷன் ஆகிருக்கு. பட் எங்களோட பேரில் அவங்களே கூட்டுறவு வங்கியில் மோசடி பண்ணி அவங்களே அமௌண்ட்டு பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அவங்களே எடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா கையெழுத்தெல்லாம் எதுவுமே போட கிடையாது.